இன்றைக்கு நீதிமன்றம் 8 வழி சாலையை எதிர்த்து, சேலம் டு சென்னை 8 வழி சாலையை எதிர்த்து 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் விவசாயிகள் சார்பாகவும், ரவிச்சந்திரன் திமுக ஒன்றிய செயலாளர் அவர்களுக்காகவும் மற்றும் பல திமுக வழக்கறிஞரணி பிரிவு தலைவர் திருநெல்வேலி அவர்கள் சார்பாகவும் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா என்று நீண்ட நெடிய விசாரணைக்கு பின்பு ஆராய்ந்து அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ரத்து செய்துள்ளார்கள். ஆகவே சேலம் டு சென்னை 8 வழி சாலை அந்த திட்டத்தை நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது என்பதை, அரசாணையை ரத்து செய்துள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறோம். இந்த திட்டமானது மக்களுக்கு, இந்த தீர்ப்பானது மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இன்றைக்கு இருக்கின்ற திமுக காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகவே நாம் இதை காண்கின்றோம். ஆகவே இது மக்கள் வெற்றி, விவசாயிகள் வெற்றி. இந்த அவசர கதியிலே கொண்டு வந்த சேலம் டு சென்னை திட்டம் இன்றைக்கு ரத்தாகிறது என்பதை மக்களும் உங்களில் நாங்களும் சந்தோஷம் அடைகின்றோம். ஆகவே இந்த திட்டம் இனிமேல் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த வெற்றியை விவசாயிகள் சார்பாகவும் வழக்கறிஞராகிய நாங்களும் மிகவும் சந்தோஷமாக பார்க்கின்றோம். இந்த திட்டத்தை மாநில அரசாங்கம் தேர்தல் சமயத்திலே இந்த திட்டத்தை ரத்து செய்திருப்பது தேர்தலில் ஒரு பின்னடைவு, அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவிதமான நோக்கமும் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்ல 8 வழி சாலைன்றது மதுரை வரை தான் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இருந்தாங்க. அது சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருந்தாங்க? அதாவது ஏற்கனவே இந்த திட்டம் பிப்ரவரி 24/2/2018 தான் மாண்புமிகு முதலமைச்சர் கடிதம் எழுதுறாரு. அன்னைக்கே கள ஆய்வு செய்யாமல், மக்கள் ஆய்வு செய்யாமல், சுற்றுப்புற சூழல் ஆய்வு செய்யாமல், எந்த விதமான வனவிலங்குகள் அவர்களிடமிருந்து அனுமதி பெறாமல், சுற்றுப்புற சூழல் அனுமதி பெறாமல் அவசர கதியிலே 3 மாதத்திலே எந்த விதமான ஆய்வும் இன்றி அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இது அவசர கதியாகத்தான் இந்த திட்டம் உண்மையாலுமே சேலம் டு சென்னை அதற்காக இந்த சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா அல்லது சென்னை டு மதுரை சாலை அமைப்பதற்காக கொண்டு வந்ததா என்று நாங்கள் ஏற்கனவே வாதிட்டுள்ளோம். அதன் மூலமாக இது அவசர கதியிலே கொண்டு வந்த திட்டம் என்பது தெரியப்படுகின்றது. இந்த திட்டங்களை, அதாவது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களை எதுவுமே செய்யக்கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்வதற்கு இல்லை. நீதிமன்றம் என்ன கூறியிருக்கின்றது என்றால், அவர்கள் கொண்டு வந்த திட்டத்திலே நியாயம் இருக்கிறதா, பல்வேறு கள ஆய்வுகள் மேற்கொண்டுள்ளார்களா, சுற்றுப்புற சூழல் அனுமதி வழங்கியிருக்கின்றதா என்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு வர வேண்டும். ஆகவே அப்படியாப்பட்ட முன்னெச்சரிக்கையான, அதாவது ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு 2 வருட காலமாவது எடுத்து கள ஆய்வு மேற்கொண்டு ஒரு திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட தற்போது விவசாயி ரவிச்சந்திரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கனகராஜ் இந்த திட்டத்தை தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையையும் ரத்து செய்திருக்கிறது. பல்வேறு நிபந்தனைகளை முறையாக பின்பற்றப்படவில்லை. அவசர கதியாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதன் காரணமாக, இதன் அடிப்படையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்தை தடை செய்திருக்கிறது. இனி புதிதாக சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்ற பிறகுதான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அறிவிப்பாணையை தமிழக அரசு வெளியிட முடியும். தற்போதைக்கு இந்த திட்டத்தை தடை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இனி அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் சதீஷுடன் வழக்கறிஞர் அவரிடம் பேசலாம். சதீஷ், தற்போது இந்த தீர்ப்புடைய முழு சாராம்சம் என்ன? நிறைய பேர் தரப்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உங்களிடம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்றார்? இந்த தீர்ப்புடைய சாராம்சம் என்ன? நிச்சயமாக இந்த திட்டத்திற்கு இதுவரை வழங்கப்பட்ட அறிவிப்பாணைகள் மற்றும் அந்த ப்ரொசீடிங்ஸிங் அனைத்துக்குமே தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்றம் ஒரு 15 முக்கியமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. இந்த தீர்ப்பில் உச்சரிக்கப்பட்ட வார்த்தைகள் என்ன தெளிவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பதை வழக்கறிஞரிடம் கேட்கலாம். குறிப்பாக இந்த திட்டம் சதீஷ், குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். தற்போது பாமக வழக்கறிஞர் பாலு அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். என்ற அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. இது
ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இது மகத்தான வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். மக்கள் நலனுக்கு எதிரான திட்டம் என்பதை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லி வந்தார்கள். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான பூர்வாங்கமான முன் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ளாமல் அவசரகதியில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்பதை நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து வைத்தோம். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டம் மத்திய அரசினுடைய திட்டத்தை சென்னை உயர்நீதிமன்றம் முழுமையாக ரத்து செய்து நாங்கள் தொடர்ந்த அத்தனை வழக்குகளையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த மனுக்களை ஏற்றுக்கொண்டு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு. இந்த தீர்ப்பின் மூலமாக இந்த தருணத்தில் தமிழக அரசும் மத்திய அரசும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று விவசாயிகளின் சார்பில் நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமா இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடைத்த வெற்றி. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5 மாவட்டத்திற்கும் சென்று விவசாயிகளை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டு அவருடைய கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகுதான் இந்த வழக்கை தாக்கல் செய்தார். இது இல்லாமல் இன்னும் 2 சாலைகள் சேலத்திற்கு செல்வதற்கு இருக்கின்ற பொழுது இந்த சாலை தேவையற்றது, அவசியமற்றது என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம். அரசியல் ரீதியாக உங்களுடைய கேள்வி, இந்த கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தருணத்தில் இந்த வழக்கில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கின்ற பொழுது, நாங்கள் கூட்டணி அமைத்தாலும் கூட 8 வழிச்சாலை திட்டத்தை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அந்த திட்டம் தேவையற்றது, விவசாயிகளுக்கு எதிரானது. மத்திய அரசு போதிய முன் ஆலோசனை செய்யப்படாமல், முன் அனுமதிகளை பெறாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்று நாங்கள் சொன்னோம். அதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. மத்திய அரசு தான், அதாவது மத்திய அரசு தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை புதிய தேவையான இந்தியாவினுடைய மத்திய அரசு. நன்றி, வணக்கம். தற்போதைய இருக்கக்கூடிய மத்திய அரசு அவசர கதியில் முன் யோசனை இல்லாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. பல்வேறு சுற்றுச்சூழல் அனுமதி உட்பட பல்வேறு விஷயங்களை அடிப்படையில் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. அவசர கதியில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருப்பதன் காரணமாக இந்த திட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் வழக்கறிஞர் பாலு தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். அடுத்ததாக எட்டு வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பாகவும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது என்பதை காரணம் காட்டியும் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தற்போது சிவஞானம் பவானி சுப்பராயன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. 8 வழிச்சாலை திட்டம் ரத்து ரத்து ரத்து, இந்த திட்டத்தை ரத்து செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பை கேட்டு சேலம் பகுதியில் இந்த தீர்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய விவசாயிகள் தரப்பிலும் அங்கு இருக்கக்கூடிய மூதாட்டிகளிடத்திலும் பெண்களிடத்திலும் ஆண்கள் வயதானவர்கள் என்று அனைத்து தரப்பிடத்திலும் மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. அவர்கள் கைத்தட்டி இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் வலியுறுத்துவோம் என்று பாமக தரப்பு வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் பாஜக அதிமுக என்பதை குறிப்பிட்டு பேசவில்லை. தற்போதைய மத்திய மாநில அரசுகள் என்ற ரீதியிலோடு அதை முடித்து விட்டார். இந்த நிலையில் தற்போது இந்த தீர்ப்பை வரவேற்று அங்க இருக்கக்கூடிய சேலத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்று அனைவரும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த இடத்தில் நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், தற்போது விவசாயிகளுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இந்த தீர்ப்பை அவங்க எப்படி பார்க்கறாங்க? இது பற்றிய கள விவரம் என்ன? நிச்சயமாக இந்த தீர்ப்பு சாதகமாக வரும் என்று எதிர்பார்த்தே தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே இங்கு ஏராளமான விவசாயிகள் காத்திருந்தார்கள். தற்பொழுது இந்த தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளிடமே நம்ம கேட்போம். இந்த தீர்ப்பு வந்ததை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நன்றிங்க. இதுதான் இவருக்கு தான் சொல்லணும். நல்ல கருத்து உள்ளதாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. முதலாவதாக நீதியரசர்களுடைய தாழ் பணிது நாங்கள் எங்களுடைய 8 வழிச்சாலையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக எங்களுடைய போராட்டங்களுக்கு 1 வருட காலமாக
நீங்கள் மீடியாக்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி புரிந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவித்த உங்கள் மீடியாக்கள் அனைவர்களுக்கும் எங்களோட சிறந்தாழ்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தீர்ப்பை நாங்கள் இன்னும் முழுவதாக படிக்கவில்லை என்றும், ஆனால் ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக இந்த அரசாங்கம் இது இனிமேலாக இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்கிறேன் என்று அறிவிக்க வேண்டும், உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் இவர்கள் மேலும் அப்பீலுக்கு செல்ல மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் இருக்கிறது? இந்த நிமிடம் வரை உளவுத்துறையும் அதுக்காக அமைக்கப்பட்ட தாசில்தார் அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருந்தது. இனி என்ன செய்கிறார் தெரியவில்லை. இருந்தாலும் எங்களை இவ்வளவு தூரம் எங்களை வேதனைக்குள்ளாக்கி எங்களுடைய விவசாயிகள் பல பேர் உயிர்களை பழி வாங்கிட்டாங்க. இவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் வேலை செய்வோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, இந்த தீர்ப்பு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு தீர்ப்பு கூறினவருக்கு தான் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இதை விட்டு மறுபடியும் ஏதாவது இந்த இடையில எடப்பாடியை வந்து எங்களுக்கு தொல்லை கொடுத்தான்னா அவர் தான் இதெல்லாம் எங்களை சாதனை பண்ணணும். நன்றிம்மா. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தீர்ப்பு வந்து நீங்கள் எப்படி தீர்ப்பு பார்க்குறீங்க? பரவாயில்லைங்க, சந்தோஷமாக இருக்குது. எதை பின்னால் எந்த தொல்லும் வரக்கூடாது. நாங்களாம் எல்லாம் மேடு பள்ளம் வெட்டி நெருவி ஏற்ற கட்டி அரிச்சு எல்லாம் பண்ணணும். மரமட்டம் வச்சு பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கிறோம். எதை இந்த தீர்ப்பு வராத இந்த மாதிரி இந்த ரோட்டு வராத இருந்தால் பரவாயில்ல. இந்த தீர்ப்பு தான் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. வராத இருந்தால் பரவாயில்லைங்க. இல்லைன்னா நாங்கள் எல்லாம் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு எங்கே போக முடியும்? அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா. இந்த தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. 10 மாதமாக நாங்கள் படாத கஷ்டப்பட்டு இந்த நீதியரசருக்கு எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சன் டிவிக்கு எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 10 மாதமாக எங்கள் நெஞ்சு வலி எடுத்துக்கிச்சு. இன்றைக்கி தாங்க இந்த தீர்ப்பு ரொம்ப சந்தோஷம். நீதியரசருக்கு எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இது இந்த தீர்ப்பு நல்லா சந்தோஷங்க. இதே போல் இப்படியே சந்தோஷமாக எங்களுக்கு மறுபடியும் இந்த ஏதோ அப்பீல் பண்ணி எந்த தொந்தரவும் இல்லாத இருந்தால் எங்களுக்கு இதே ரொம்ப நன்றிங்க. இந்த சன் டிவிக்கு நன்றிங்க. எங்களுக்கு உதவி பண்ணீங்களா எல்லாம். கோகுல் தற்போது எல்லா ஊடகத்திற்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. தற்போது அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த விஷயத்தை விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்த அனைத்து ஊடகத்திற்கும் நன்றி சொல்றாங்க. இந்த விவசாயிகள் சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அருள் ஏதோ பேச வந்தார். நீங்க தொடர்ந்து அவங்ககிட்ட பேசலாம். இந்த முழுமையான தீர்ப்பை படிக்காததால் முழுமையாக படித்த பிறகு எங்களுடைய முழு இதுவும் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற கட்சிகள் ஏற்கனவே எங்களுக்காக வழக்கு தொடுத்திருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ஆளும் கட்சியை மீண்டும் மேல்முறையீடுக்கு செல்லாத வண்ணம் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுவே விவசாயிகளுடைய கோரிக்கைகள். அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலும் அவர்கள் கூறின கருத்தெல்லாம் கேட்டோம். எல்லாரும் வந்து மிக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக மீடியாக்களுக்கும் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கும் தங்களுடைய நன்றியை தெரிவிப்பதாக அவர்கள் வந்து அனைவரும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்பாக அரசு ஏதும் மேல்முறையீடு செல்லக்கூடாது என்று ஏற்கனவே விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த பல்வேறு கட்சிகள் ஒன்று இன்றைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர்கள் இதை வற்புறுத்தி தொடர்ந்து இந்த திட்டம் உறுதியாக முழுமையாக வராமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பலவீன், தற்போதைய தீர்ப்பின் முழு சாராம்சத்தை இன்னும் படிக்கவில்லை. ஆனால் தற்போது தெரிந்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் தமிழக அரசோ அல்லது கூட்டணி கட்சிகளோ மேல்முறையீடு செய்யக்கூடாது. இதை கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழக அரசிடம் வலியுறுத்த வேண்டும், அதிமுக அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் யாருடைய இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, சிலர் கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும், வாங்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இந்த கடந்த 8 மாதங்களும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திச்சாங்க கோகுல், இதை பத்தி அவங்கள்ட்ட கேட்க முடியுமா? நிச்சயமா கேட்கலாம். அதாவது விவசாயிகள் வந்து பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்த 8 வழிச்சாலை அறிவிப்பு வந்த பின்னால் பலர் வந்து நிலங்களை வந்து விற்க முடியாத ஒரு சூழல், ஒரு அவசர தேவை கூட அதை எதுவும் செய்ய முடியாத சில சிக்கல்கள்லாம் வந்தது. குறிப்பாக என்னென்ன சிக்கல்கள் வந்தது என்பது குறித்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த மனுதாரரிடமே நம்ம கேட்போம். இந்த 8 வழிச்சாலை அறிவிப்புக்கு பிறகு என்னென்ன பாதிப்புகள் குறிப்பாக இந்த 7-8 மாதமாக வந்தது? ஐயா, இந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் வந்து நிம்மதியிலேருந்து நல்லா தூக்கம் இல்லைங்க, நல்லா சாப்பிட முடியலைங்க ஐயா. நாங்கள் வேதனையில் தான் ஒரு வருஷமாக நாங்கள் 10 மாதமாக மிக வெளியே சொல்ல முடியாத வேதனைகள். எங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புகள்லாம் பாதிச்சிருச்சுங்க ஐயா. அவங்க வெளியே சொல்லியிருந்தாலும் அப்பா அம்மா இவ்வளோ காலப்படுறாங்களான்ட்டு அவங்க படிப்பு கெட்டு போச்சுங்க, புரியுதுங்களா? அடுத்த எங்களுடைய விவசாயத்தையும் கவனிக்க முடியலைங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு எந்த போராட்டத்துக்கு போனாலும் எங்கே கூட்டம் போட்டாலும் உளவுத்துறை எங்களை பின்னோக்கி காவல்துறை கைது பண்ணி எங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கெல்லாம் அதை தடுத்து
இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சொல்ல முடியாத வேதனையை எந்த வாயால் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க ஐயா. இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க எங்களை. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சந்தோஷமான மிக சந்தோஷமாக இருக்கிறோம். நீதியரசர்களுக்கு தான் நாங்கள் மிக நன்றி சொல்லிக்கிறோம். இயற்கை ஆண்டவன் இயற்கையும் விவசாயத்தையும் காப்பாற்றுறாங்கன்னு தான் சொல்லணுங்க. நாங்கள் இப்போ அதாவது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் இதையெல்லாம் சொன்னீங்க. கூடுதல் வேற ஏதாவது சட்ட ரீதியான என்னென்ன தொல்லைகள் சட்ட ரீதியாங்க ஐயா? சட்ட ரீதியாக நாங்கள் வந்து நான் ஹைகோர்ட்டில் நான் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேங்க. அரசியல் கட்சிகள் நடத்திக்கிட்டு இருந்ததுங்க. என் மேலெல்லாம் வழக்கு இருக்குதுங்க ஐயா. சேலம் அம்மாப்பேட்டை ஸ்டேஷனில் வந்து இப்போ சும்மா வேணும்னு நாங்கள் தடுத்தோம். அதிகாரிகளை பணி செய்ய வேண்டாம் பண்ணாங்கிட்டெல்லாம் 16 நாள் கையெழுத்து போட்டு இன்னும் ஹைகோர்ட்டில் வந்து ஸ்குவாஷ்காக பண்ணியிருக்கிறேங்க. என் மேலெல்லாம் வழக்கு போட்டுருக்குறாங்க. இது மாதிரி 250 விவசாயிகள் மேலே வழக்கு இருக்குதுங்க. இப்படியெல்லாம் ஒரு விவசாயி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? விவசாயத்தை அழிக்காத 3 வழி இருக்குது சேலத்துக்கு சென்னைக்கு போகிறதுக்கு. ஏன் இப்படி இந்த மாதிரி விவசாயத்தை அழிக்கிறீங்க சொல்லி தான் நாங்கள் கேட்டோம். நியாயமான கோரிக்கை இந்த அரசாங்கம் செவித்தோடு மடுக்காமல் இப்போ நீதியரசர்கள் எங்களை காப்பாற்றிருக்கிறாங்க ஐயா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் சொன்ன கருத்தை கட்டு இது மட்டும் இல்லாமல் மேலும் பல விவசாயிகள் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து கடன் உதவி பெற முடியல. இந்த 8 வழிச்சாலை அறிவிப்புக்கு பிறகு எங்களுடைய விவசாய கடன்களை வந்து பெற முடியல, நிலங்களை வந்து யாருக்கும் விற்க முடியாதுங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து இங்கே இருக்கிற விவசாயிகள் இந்த கடந்த 8 மாதமாக அவர்கள் வந்து மிக துன்பத்தில் இருந்ததாகவும் இன்றைய தீர்ப்பு வந்து மிகவும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாகவும் இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். தமிழகத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த கடுமையான எதிர்ப்புக்குள்ளான 8 வழிச்சாலை திட்டத்தை ரத்து செய்வதாகவும் அந்த அறிவிப்பாணையை ரத்து செய்வதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவசர கதியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொள்ளப்படவில்லை. எனவே இந்த அரசாணையை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு விவசாயிகள் சங்கங்களும் பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர்கள் கோகுல், சதீஷ், மதன் ஆகிய மூவரும் வழங்க கேட்டோம். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. நல்லா